அதிபர் டொனால்ட் டிரம்பின் மாரலாகோ இல்லத்தின் பாதுகாப்பு பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்த ஆயுதமேந்திய ஆடவன் அமெரிக்க ரகசிய சேவை அதிகாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டான். இச்சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுமார் 1:30 மணி அளவில் புளோரிடா மாநிலத்தின் பால்ம் பீச் பகுதியில் நிகழ்ந்தது. 21 வயது சந்தேக நபர் ஒரு துப்பாக்கியும் எரிபொருள் கொள்கலனும் எடுத்துக்கொண்டு பாதுகாப்பு பகுதிக்குள் நுழைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அவனை தடுக்க முயன்ற ரகசிய சேவை அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் போலீசார் ஆயுதத்தை கீழே வைக்கும்படி எச்சரித்தனர். ஆனால் அவன் அதனை கேட்காமல் துப்பாக்கியை உயர்த்தியதால் அதிகாரிகள் ஒரு தற்காப்பு நடவடிக்கையாக அவனை நோக்கி சுட்டனர். சூடுபட்டு சம்பவ இடத்திலேயே அவன் உயிரிழந்தான். எந்த அதிகாரிகளுக்கும் காயம் ஏற்படவில்லை. சம்பவம் நடந்த போது ட்ரம்ப் அங்கு இல்லை, மாறாக தலைநகர் வாஷிங்டனில் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இச்சம்பவம் குறித்து அமெரிக்க மத்திய புலனாய்வு துறையான FBI மற்றும் ரகசிய சேவை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாரலாகோ இல்லத்தை சுற்றிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் ப்ரொஃபஷனல் டிப்ளோமா இன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.